தான் நீங்கள் திருச்சியிலேருந்து நாகப்பட்டினம் போகும்போது எந்த ஊரில் உங்களுக்கு வழிநடுக இருந்து பார்த்தான் எம்ஜிஆர் மாதிரி? எம்ஜிஆர் ஒரு ஊரில் போனார்னா எல்லா ஊர்லேயுமே கூட்டம் நிற்கும். அவருக்கு உங்களுக்கு திருச்சி டு நாகப்பட்டினம் போகும்போது எங்கே இருந்து பார்த்தான்? திருச்சியில் முதல்ல நீங்கள் செட்டப் கூட்டத்துக்கு செட்டப் பண்ணீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு செட்டப் பண்ணலை. நீங்கள் கூட்டமே செட்டப்புங்கிறீங்க. கூட்டம் அழைத்து வரப்படதான் கூட்டம். ஆனால் திருச்சியில் அப்படி கூட்டத்தை காட்டி மெதுவாக நத்த மாதிரி ஊர்வ மாதிரி ஒரு ஃபோக்கஸை காட்டினீங்க. அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் நாகப்பட்டினம் போகும்போது ரோட்டு 2 சைடும் பார்க்க கூட்டம் வந்திருக்கணும்ல. எம்ஜிஆருக்கெல்லாம் இன்னும் போகும்போது அந்த கூட்டம் வந்திருக்கும்ல. அவங்க அப்பாட்ட கேளு, பெரியவங்கள்ட்ட கேளு. இதுக்கு வித்தியாசம் இருக்குது இல்லை? அப்போ ஒரு கட்சிக்காரரு திமுகவோட எல்லா கிளை செயலாளர்கள் தோத்தமெல்லாம் அவர் கூட வந்தான். ஒன்றியத்தில் தோத்தம் அவர் கூட வந்தான். மாவட்ட செயலாளர் தோல்வி அடைஞ்சோம் அவர் கூட வந்தான். ஜேபிஆர் வந்தார், மதுசூதனம் வந்தார், இப்படி அவருக்கு பட்ராஜன் வந்தார், எஸ்என் ராஜேந்திரன் வந்தார், ஜிஆர் எட்மண்ட் சார் வந்தார், கற்பச்சாம்பாண்டியன் வந்தார், திருநாக்கரசர் வந்தார், ஆர்.எம். வீரப்பன் ஆர்கனைஸ் பண்ணார். இப்படி அவருக்கு கூட்டம் அவர் ஊருக்கு வந்தாருன்னா இந்த ஊரில் ஒரு கிளை செயலாளர் நின்று மக்களை திரட்டி அவரை பார்த்து மக்களை காட்டி மக்கள்கிட்ட இறங்கி மனுக்களை வாங்கிக்கிட்டு அவர் போயிட்டு இருப்பார். நீங்கள் போகக்கூடிய இடத்துல எந்த ஊரில் உங்களை பார்க்க ஆள் வந்தான்?